என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகம்மை ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கீழே வர அனுப்பி வைங்க. நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். நம்ம துவாரகம்மை ஆலயம் எங்கே இருக்குன்னா, கும்மிடிப்பூண்டி சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கு. சாய்ராம் எம்எம்டிஏல இருக்கிற பிரார்த்தனை மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, வல்லவன் ஹோட்டல்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நம்மளோட பிரார்த்தனை மையம். எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் லெஃப்ட் சைடில் நம்மளோட பிரார்த்தனை மையம் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் பிரார்த்தனை 2 இடத்துல நடைபெறும். சாய்ராம் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நிறைய பேர் கேட்குறீங்க. சாயண்ணா, நான் பாபா கிட்ட சரணாகதி அடையணும், நான் என்ன பண்ணணும்? சாயண்ணா, நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறீங்க, பாபா கிட்ட சரணாகதி அடையணும், நான் என்ன பண்ணணும்? சரணாகதி அடையணும், நான் என்ன பண்ணணும்? இந்த கேள்விகளை நான் கேட்டு இதுக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல பக்தி என்பது வேறு, சரணாகதி என்பது வேறு. அதை நல்லா புரிஞ்சுங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, சாயனா நான் பாபாவை டெய்லி கும்பிட்றேன் சாயனா, நான் காலையில் விளக்கேற்றுறேன் சாயனா, அவருக்கு பூஜை பண்ணுறேன் சாயனா, எல்லாமே நான் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு நான் பாபா கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிட்டேனான்னு எனக்கு தெரியல. நான் சரணாகதி அடையினா என்ன பண்ணுறது? ஏன் இதை சொல்லணும்னா, பக்தியை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரணாகதி என்பது எல்லா இறைவன் மீதும் நம்ம வைக்கிறது பக்தி. சரணாகதி என்பது ஏதாவது ஒரு இறைவன் மீதத்தான் வைக்க முடியும். எல்லா இறைவனும் சரணாகதி அடைய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. பக்தி எல்லா இறைவனிடம் வைக்கலாம், எல்லா தெய்வத்திலும் நம்ம பக்தியாக இருக்கலாம். ஆனால் சரணாகதி அடைவது ஏதாவது ஒரு இறைவனிடம் தான் அடைய முடியும். இல்லை ஒரு குருமார்கிட்ட, நமக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம சரணாகதி அடைய முடியும். எல்லா தெய்வத்துக்கிட்ட நம்ம சரணாகதி அடைய முடியாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே பக்தி. ஏன்னா இன்றைக்கி நம்ம பாபாவை கும்பிடுவோம், அடுத்து முருகர் கும்பிடுவோம், நீ வராகி அம்மன் கும்பிடுவோம், நாளைக்கு பெருமாள் கும்பிடுவோம், அதுக்கப்புறம் சிவனை கும்பிடுவோம். இப்படி நாம் மைண்டு எல்லாரையும் கும்பிடுவோம். அது எல்லாம் பக்தி. பக்திக்கும் சரணாகதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் பாபா மேலே சரணாகதி அடைஞ்சிங்களா என்பதை தெரிந்து கொள்ளலாம். பக்தி என்பது நாம் இறைவனிடம் கேட்டு பெறுவது. இறைவா எனக்கு இதை கொடு, இறைவா எனக்கு அதை கொடு, இறைவா எனக்கு அதை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, கல்வியை கொடு, குழந்தை பாக்கியத்தை கொடு, எனக்கு சொத்து கொடு, சுகத்தை கொடு, நோய் இல்லாத வாழ்க்கை கொடு. இப்படி நாம் கேட்டு பெறுவது பக்தி. இப்போ இறைவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறான், அண்ணா எனக்கு சொத்து பிரச்சனை ஆயிடுச்சண்ணா, எனக்கு இதை கொடுங்கண்ணா, எனக்கு சொத்து பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னா, இறைவா எனக்கு வேண்டும்னு சொல்லி, பக்தி என்பது நாம் இறைவனிடம் கேட்டு பெறுவது. எதை வேணாலும் கேட்டு பெறலாம். அதுதான் வித்தியாசமே இல்லை. நாம் எதை கேட்போம், எல்லாத்தையும் கேட்போம்னு வச்சிங்களேன். சொத்து வாங்கணும், வண்டி வாங்கணும், பைக் வாங்கணும், குழந்தை பாக்கியம், கல்யாணம் நடக்கணும், நான் மேலே போகணும், கீழே இறங்கணும், 2 டபுள் பெட்ரூம், இப்படி நாம் எல்லாமே கேட்டு பெறுவது பக்தி. நாம் எல்லாமே சொல்கிறது பக்தி தான். சரணாகதி என்பதை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. சரணாகதி என்பது என்னன்னு தெரியுமா? இறைவா, நீ எதை கொடுத்தாலும் நீ என்னோடு இரு. நீ எனக்கு எதை வேணாலும் கொடு, நல்லது கொடு, கெட்டது கொடு, ஆனால் நீ என் கூட இரு. இதுதான் சரணாகதி. பக்திக்கும் சரணாகதிக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்களா என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். இறைவா, நீ எனக்கு எதை வேணாலும் கொடு, நல்லது கொடு, எனக்கு நோயை கூட கொடு, ஆனால் நீ என் கூட இரு, நீ என் கூட இரு அப்படின்னு யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் சரணாகதி அடைஞ்சவர்கள். ஏன்னா நிறைய பேர் பாபா கிட்ட வந்து கூப்பிடுவாங்க, பாபா எனக்கு அதை கொடுங்கன்னு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு, தாமதம் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் ஏன் சொன்னாங்க, பாபா கிட்ட கும்பிடு, சரி நம்ம வேறு தெய்வத்துக்கிட்ட போகலாம். அந்த தெய்வத்துக்கிட்ட போய் கும்பிடுவாங்க, அங்கேயும் கிடைக்கல, வேறு தெய்வத்துக்கிட்ட. இது எல்லாம் பக்தி. இந்த பக்தி மாறி போய்கினே இருக்கும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி போய்கினே இருக்கும். ஆனால் சரணாகதினா மாறவே மாறாது, காலத்துக்கும் மாறாது. காலத்துக்கும் மாறாமல் இருப்பது சரணாகதி. பக்தி என்பது மாறிக்கொண்டே இருக்கும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்றைக்கி நாம் முருகரை கும்பிடுவோம், இன்றைக்கி இப்போ வந்து இது கார்த்திகை மாதம் ஐயப்பனை கும்பிடுவோம், அப்புறம் மருதமலைக்கு போவோம், திருப்பதிக்கு போவோம், ஸ்ரீரங்கம் போவோம், பெருமாளை கும்பிடுவோம் மார்கழி வந்தால். இப்படி ஒவ்வொரு நாளும் மாறி கும்பிடுறது பக்தி. நல்லா திரும்ப சொல்கிறேன், பக்தி வேறு, சரணாகதி வேறு. நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்களா, சரணாகதியாக இருக்கிறீங்களா என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் என்னை சரணாகதி அடைன்றீங்க. ஆனால் நீங்கள் கொண்டிருப்பது எல்லாமே சரணாகதி. பக்தி என்பது நீ கொடு இறைவா என்று கேட்டு பெறுவது. சரணாகதி என்பது நீ எதை கொடுத்தாலும் நீ என்னோடு இரு, இறைவா நீ என்னோடு இரு. இதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. இதுதான் சரணாகதி. ஏன்னா நிறைய பேருக்கு
இதுக்கான விளக்கம் தெரியாமல் இருந்தீங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இறைவனோட ஏதாவது ஒரு இறைவனோட நான் பாபா மேலே இறைவனோட சரணாகதி அடைஞ்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த இறைவனோட சரணாகதி அடைங்க. ஏன்னா இறைவன் தான் நம்மளை காப்பாற்றுவார். எல்லா விஷயத்துலையும் இறைவன் தான் காப்பாற்றுவார். இப்போ ஒரு சொத்து கேட்கணும், சொத்து வந்துடும், அது கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி போயிடும். ஒரு கல்யாணம் ஆகணும்னு கேட்குறோம், கல்யாணம் நடந்தோன்னா அந்த கொஞ்ச நாள் மகிழ்ச்சி, அதுவும் போயிடும். நிரந்தரமான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் சரணாகதி, பூரண சரணாகதி அடையுங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேன், வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இந்த சொல்லுவாங்களே கொஞ்சம் சந்தோஷத்துக்கு, அது உங்களுக்கு வேணுமா? இல்லை நான் வாழ்க்கை முழுவதும் நான் இறக்குற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரணாகதி அடையணும். அது உங்களுடைய கையில் இருக்குது. சரணாகதி அடையிறது அவ்வளோ சீக்கிரம் எழுதிஇல்லை. அதையும் சொல்லிடுறேன். நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு வாயில் சொல்லும், ஆனால் மனசால சொல்ல முடியாது. சரணாகதி அடைவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அப்பா அதை உங்களுக்கு பயிற்சி மூலமாக சில விஷயங்களை சொல்லி கொடுப்பார். அதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்களும் அப்பாவிடம் சரணாகதி அடையலாம். நீங்கள் இறைவனை சரணாகதி அடையிறத விட இந்த குருமார்களை சரணாகதி அடைஞ்சிங்கன்னா ஈஸியாக இறைவன்கிட்ட போயிடலாம். அதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இறைவனுக்கிட்ட சரணாகதி அடையிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஆனால் சத்குரு கிட்டலாம் சரணாகதி அடையிறதுக்கு எந்த வழிமுறையும் இல்லை. நம்பிக்கையோட பொறுமையோட அவர் பாதத்தில் நம்ம விழுந்து கும்பிட்டுட்டா போதும், பூர்ணமான சரணாகதி நமக்கு கிடைச்சிடும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா போதும். சரணாகதிக்கும் பக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். சாயராம். ஓம் சாயராம்.